Hello students, this is Iqbal. For example 1.6 physics la example 1.6 12th standard first chapter. Okay. இதுல வந்து பாத்தீங்கன்னா calculate the electric field at the point P, Q for the following two cases as shown in figure. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டயக்ராம்ல வந்து ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. இங்க ஆரிஜின்ல பாத்தீங்கன்னா ஒரு +1 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ +1 மைக்ரோ கூலும் கொடுத்தாங்கன்னா நீங்க அதை கூலுமா மாத்தணும். இப்போ என்ன எப்படி பண்ணுவோம்? நம்ம கூலுமா மாத்தணும்னா 1 × 10⁻⁻6 கூலும். அவ்வளவுதான். மைக்ரோ கூலுமை 10⁻⁻6ஆல மல்டிப்ளை பண்ணா போதும், அது கூலுமா மாறிடும். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த +1 மைக்ரோ கூலும்னால பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி பாயிண்ட் Qல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதான் கேஸ் 1. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏவை முடிச்சுட்டு வரலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்ன வரும் இதுக்கு? ஃபார்முலா நம்ம ஜென்ரலா படிச்சிருக்கிறது என்ன? E = KQ/R². ஓகேவா? சோர்ஸ் சார்ஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இங்க. அதுல ஃபோர்ஸ்ல என்ன பண்ணுவோமோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல Q1 Q2 வரும். இதுல வெறும் Q மட்டும் தான் வரும். ஓகேவா? சரி. ஸோ இந்த K-ஓட வேல்யூ என்ன? 9 × 10⁻9. சார்ஜ் என்ன கொடுத்திருந்தாங்க? 1 × 10⁻⁻6 R. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் P. இங்க P மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு இங்க இருந்து? 2 மீட்டர். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4. அவ்வளவுதான். 9/4 ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டுருங்க, உங்க ஆன்சர் கிடைக்கும். 9/4 4 டிவைட் பண்ணீங்கன்னா 4 2s are 8. ஓகேவா? பேலன்ஸ் 1. இங்க 0 போடுங்க. 0 போட்டா இங்க என்ன பண்ணும்? பாயிண்ட் வைக்கணுமா? திருப்பியும் 4 2s are 8. பேலன்ஸ் 2 0 போடலாமா? 4 5s are 20. முடிஞ்சிச்சு. சரியா? 2.25. 2.25. இங்க என்ன ஆகும்? 9ல 6 போச்சுன்னா பேலன்ஸ் 3 நியூட்டன். இதுக்கு வந்து என்ன வரும்? நியூட்டன் பர் கூலும், நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இதோட யூனிட். சரி, இப்போ டைரக்ஷன் வேணும். இப்போ நம்ம டெஸ்ட் சார்ஜ் இங்க Pங்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட செக் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க Q0 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்க வைப்போமா? அது எப்பவுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சாரி, இந்த டயக்ராம் அது வந்து எப்பவுமே என்ன இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவா தான் இருக்கும். Q0 எப்பவுமே பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்பனா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஓகேவா? சோ நல்லா புரியணும்னா இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்டு, அப்ப ரைட் சைடுல போகும். புரியுதா? அவுட்வர்ட்னா இந்த சைடு தான் கேக்குறாங்க. அப்போ ரேடியலி அவுட்வர்ட், இந்த டைரக்ஷன்ல போகும். எக்ஸ் ஆக்சிஸ்ல டைரக்ஷன் வந்து என்னன்னா ஐ கேப். அப்போ அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க? ஐ கேப் போட்டிருப்பாங்க. புரிஞ்சா இது? ஓகே. செகண்ட், அதுல இப்ப Qங்கிற பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போறோம் இங்க? இந்த ஆருக்கு பதிலா 4 போட போறோம். 4 போட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 16 வந்துடும். இப்ப 9/16 டிவைட் பண்ணி நீங்க அதே மாதிரி போடுங்க. 0.56 வந்துடும். அதே 9ல 6 போச்சுன்னா 3 தான். இங்க டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல கேக்குறாங்களா? இது பாசிட்டிவ் சார்ஜ் தானே? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவே ஃப்ரம் த சார்ஜ். அப்போ மேல போகும். ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம டைரக்ஷன் யூனிட் வெக்டர் வந்து நம்ம ஜே வெக்டர் எடுக்கணும். ஒய் ஆக்சிஸ்ல நம்ம ஜே வெக்டர் எடுக்கணும். ஓகேவா? அப்ப ஜே வெக்டர் டைரக்ஷன். ஓகேவா? சரி, கேஸ் பி. இப்போ என்ன பண்றாங்கன்னா -2 மைக்ரோ கூலும். அப்பனா இது 2 × 10⁻⁻6 கூலும் மாத்திக்கணும். ஓகேவா? ஓகே. சோ பி, இப்போ இந்த டைரக்ஷன் பாருங்க, பி இருக்கா? இங்க இருக்கா? அப்ப KQ/R². K நம்மளுக்கு தெரியும், Q R வந்து 2. ஓகேவா? செகண்டுக்கும் R வந்து 2 தான். 9 × 10⁻9. ஆனா இங்க 2 வந்திருக்கு. 2 × 10⁻⁻6. ஓகேவா? R வந்து 2, அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4. இங்க 9 2s are 18. 18 4 டிவைட் பண்ணி போடுங்க, இந்த ஆன்சர் கிடைக்கும். 9ல 6 போச்சுன்னா 3. இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த சார்ஜ். பாசிட்டிவா இருந்தா அவே ஃப்ரம் த சார்ஜ். நெகட்டிவா இருந்தா என்ன வருங்க? நெகட்டிவா இருந்தா இந்த டைரக்ஷன்ல வரும். அப்ப கோயிங் டு லெஃப்ட் சைடு, எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைடு வந்து நான் ஐ கேப்னு சொன்னேன்னா லெஃப்ட் சைடுல வந்து -ஐ கேப் நீங்க போடணும். அவ்வளவுதான். அதனால இங்க பாருங்க, மைனஸ், வெளியில மைனஸ் போட்டு ஐ கேப். ஸோ இங்க நெக்ஸ்ட் வந்து Q. இங்க என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே மாதிரி இங்க வந்து ஆருக்கு பதிலாக 6 போட போறீங்க. அவ்வளவுதான். 36 வந்துடும். அப்போ 9 × 2 18 வரும். 37 டிவைட் பண்ணி போடுங்க. 1/2 வரும். 1/2னா 0.5. இங்க 9ல 6 போச்சுன்னா 3. ஓகேவா? இது வரையும் ஓகேவா? எந்த டைரக்ஷன்ல போகும்? நெகட்டிவ் சார்ஜா? நெகட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லணுமோ? டுவர்ட்ஸ் த சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து EQ வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன்ல எங்க போகுது? கோயிங் டு ரைட் சைடு. அப்பனா ஐ கேப்.
தட்ஸ் ஆல். பிளஸ் ஐ கேப் வந்துடும். லெஃப்ட் சைடில் போனால் மைனஸ் ஐ கேப், ரைட் சைடில் போனால் பிளஸ் ஐ கேப். ஓகேவா? இங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பாசிட்டிவா இருந்தா அவுட்வேர்ட்ல இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருக்கு பிங்கிற பாயிண்ட்ல கேட்குறோமா, அப்போ அவுட்வேர்டுனா இங்க பிளஸ் ஐ. நெகட்டிவா இருந்தா இன்வேர்டா இருக்கும். இன்வேர்ட்னா இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிறோம், இன்வேர்ட்னா கோயிங் டு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடில் போறதுனால மைனஸ் ஐ. அப் சைடில் போனா பிளஸ் ஜே, டவுன் சைடில் போனா மைனஸ் ஜே. அவ்வளோதான் இங்க. ஓகேவா?